வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மோடி இன்னைக்கு சாயங்காலம் கன்னியாகுமரிக்கு வராரு. அங்கே வந்து விவேகானந்தர் பாறைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தியான மண்டபத்துல 45 மணி நேரம் தொடர்ந்து தியானம் பண்ண போறாராம். இதற்கான ஏற்பாடுகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 11 எஸ்பிக்கள் தலைமையில கிட்டத்தட்ட 3500 போலீஸ வந்து கன்னியாகுமரியில இறக்கியிருக்கிறாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் போலீஸ் வந்து இறங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம மத்திய காவல்துறையில இருந்தும் போலீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஆர்ம்டு போர்சஸ்ல இருந்து ஆளுங்க வராங்க. கடல்லயும் சுத்தி வர போலீஸ் வந்து 24 மணி நேரம் ரோந்து போறாங்க. மோடி வந்து இறங்கக்கூடிய ஹெலிகாப்டரில் 3 அடுக்கு பாதுகாப்பு. இவர் தியானம் செய்யக்கூடிய விவேகானந்தர் பாறையை சுத்தி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. நாட்டுல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. பல முக்கியமான பணிகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவ்வளவு போலீஸையும் மத்திய ராணுவத்துறையும் கொண்டு வந்து இங்க இறக்கணும் அப்படிங்கிற தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எத்தனையோ முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷன் இங்க தியானம் பண்றேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க இவ்வளவு போர்ஸ விரயம் பண்ணணுமா? அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய எனர்ஜியை விரயம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இது ஒரு பக்கம்னா பொதுமக்களுக்கு, அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு இவர் வருகையினால எவ்வளவு பெரிய இடைஞ்சல் தெரியுமா? மீனவர்கள் 3 நாள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்ப அந்த ஆணையை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட இடத்துல எப்படி சுதந்திரமா போய் மீன் பிடிக்க முடியும்? மீனவர்களுக்கெல்லாம் அன்றாடம் போய் கடல்ல போய் அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்களுக்கு அன்னைக்கு சோறு, அன்னைக்கு வருமானம். அப்படி இருக்கும்போது 3 நாள் அவங்களுடைய வருமானத்தை இந்த மனுஷனோட தியானத்துக்காக நிறுத்தி வச்சானா இது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி அங்க வரக்கூடிய டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் கடும் அவஸ்தையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே சம்மர் ஹாலிடேஸ்ல போகணும் அப்படின்ட்டு முன்கூட்டியே ஹோட்டலுக்கெல்லாம் பணம் செலுத்தி, முன்பணம் செலுத்தி ஹோட்டல்ல புக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இவருடைய திடீர் வருகையினால எவ்வளவு பேர் கேன்சல் பண்ணோம், அதுல எவ்வளவு பணம் நஷ்டமாகும்? ஹோட்டல் அத்தாரிட்டிஸ் அதை திரும்ப கொடுக்கணும். சுற்றுலா பயணிகள் நிறைய வந்தாதான் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடை வச்சு பிழைக்கிறவங்களுக்கு எல்லாம் அதுதான் வருமானம். அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே சுற்றுலா பயணிகள் தான், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அது. இப்படி இருக்கும்போது 3 நாள் அவங்க வேலையெல்லாம் முடக்கி போடுற மாதிரி இந்த மனுஷன் தியானம் பண்ண உட்கார்றாரு. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, சுற்றுலா பயணிகள் வரலாம், ஆனா கடும் பாதுகாப்புகளை வந்து அவங்க கடைபிடிக்கணும். விவேகானந்தர் தியான மண்டபத்துக்கு போக முடியாது, ஆனா பாதம் வரைக்கும் அவங்க போலாம். ஆனா அதுக்கே கையில பையெல்லாம் கொண்டு போக கூடாதான். கொளுத்துற வெயில்ல சைட் சீயிங் போவாங்க. குடிக்க ஒரு பாட்டில் தண்ணி கூட கொண்டு போக முடியாது. எல்லா இடத்துலயும் 4 அடுக்கு பாதுகாப்புனா ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்தி நிறுத்தி சோதனை பண்ணுவாங்க. கையில அடையாள அட்டையா, ஆதார் கார்டோ இல்ல ஏதாவது ஐடென்டிட்டி கார்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியா சுற்றுலா போனோம், 4 பேரோட சந்தோஷமா இருந்துட்டு வந்தோம், 4 இடத்த சுத்தி பார்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இப்படி 10 அடிக்கு ஒரு தடவை சோதனை பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுடைய ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்க இருக்கக்கூடிய கடைகள், இங்கெல்லாம் வியாபாரம் எப்படி நடக்கும்? இப்படி 3 நாள் மொத்தமா முடக்கி போடுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? குஜராத் மாநிலத்தில இருந்து வரவர் தானே நீங்க. அங்க மீனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இங்க வாய்க்கிழிய பேசுனீங்க தேர்தல் பிரச்சாரத்தும் போது. கச்சத்தீவை மீட்டெடுப்போம், மீனவர்கள் வாழ்வை மேம்படுத்துவோம்லாம் பேசுனீங்களே. குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நம்ம இப்படி முடக்கி போடுறோமே அப்படிங்கிற அக்கறையோ இல்ல பொறுப்புணர்ச்சியோ இந்த பிரதமருக்கு இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவாரா? இது மட்டும் இல்லாம எவ்வளவு பொருட்செலவு யோசிச்சு பாருங்க. கடலுக்கு நடுவுல இருக்கு பாறை, சுத்தி வர சிலு 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 சிலுன்னு காத்தடிக்கும். ஆனா நம்ம விஸ்வகுருக்கு அது பத்தாதான். அதனால 2 டன் ஏசி 2 இறக்கி இருக்கிறாங்க. இவர் தியானம் பண்ணும்போது குழு குழுன்னு இருக்கணுங்கிறதுக்காக. அங்க 3 அறைகள் ரெடி பண்றாங்களாம். ஒரு அறை இவருடைய அலுவலக வேலையெல்லாம் பாக்குறதுக்கு, ஒரு அறை இவர் தங்குறதுக்கு, இன்னொரு அறையில இவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. நாமளும் எவ்வளவு துறவிகளை பார்த்திருக்கோம். எல்லா மதத்திலயும் துறவிகள் இருக்கதான் செய்யறாங்க. எவ்வளவு பேர் பார்த்திருக்கோம், தியானம் பண்றவங்க எவ்வளவு பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ்வளவு வசதிகளோட, சகல சௌரியங்களோட தியானம் பண்ற முதல் துறவி இவராத்தான் இருக்கும்.
இதுல நான் ஏழை தாயின் மகன், கடவுளின் அவதாரம், நான் பரமாத்மா அப்படிங்கிற பேச்சு வேற. கொஞ்ச நாள் முன்னால அடிச்ச பெருமழையில கன்னியாகுமரி நில குலைஞ்சு இருந்தது. அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கூட தெரியாம வீடு உடைமைகள்லாம் இழந்துட்டு மக்கள் தெருவில் திண்டாடிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லி உங்களுக்கான நிவாரணத்தை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லணும்னு இவங்களுக்கு தோணல. குஜராத்ல பிரச்சனைன்னு ஓடி போனாரு 1000 கோடியை தூக்கிட்டு. ஒத்த பைசா கொடுத்தாரா தமிழ்நாட்டுக்கு? இல்ல கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மக்களை பத்தி அவர் ஏதாவது கவலைப்பட்டாரா? இப்ப மட்டும் என்ன 45 மணி நேரம் வந்து தியானம் பண்றேன்னு சீன் போட்டுட்டு இருக்காரு. சுத்தி வர கேமரா க்ரூ, பாதுகாப்பு, கோதி மீடியா, இதை 24 மணி நேரம் லைவா டெலிகாஸ்ட் வேற பண்ணுவாங்க. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி இது நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் மதத்தை வச்சு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மூளை கெட்ட ஒரு சங்கி கூட்டம் நியாயப்படுத்திட்டு இருக்கு. ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வருமானத்தை பத்தி எல்லாம் யோசிச்சிருந்தாருன்னா இவர் இதை பண்ணிருப்பாரா? 75 ஆண்டு சுதந்திர வரலாற்றுல எத்தனையோ பிரதமர்களை நாம பார்த்துட்டோம். ஆனா இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பைத்தியத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு பிரதமரா இவர் என்னெல்லாம் கடமையை செய்யணுமோ அதெல்லாம் என்னைக்குமே இவர் செஞ்சது கிடையாது. ஒரு பிரதமரோட வேலை நாட்டுல ஒற்றுமையை, பாதுகாப்பை மேம்படுத்துவது. ஆனா அந்த ஒத்துமையை குலைக்கிற மாதிரி இவரை பேசுவார். பாதுகாப்பை பத்தி கவலையே இல்லை. சீனாக்காரன் இஷ்டத்துக்கு நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அதை பத்தி எல்லாம் இவர் வாயே திறக்க மாட்டாரு. ஆனா ஒரு முழு நேர பூஜாரி என்னெல்லாம் வேலையை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் பிரதமரா பூஜாரியானே தெரியல. உங்க ஆன்மீக நாடகத்தை அரைவேக்காடுகள் நம்பலாம். ஆனா மதத்தை வச்சு எல்லா நாளும் எல்லாரையும் முட்டாளாக்க முடியாது. ஜூன் 4ஆம் தேதி வருது. மக்கள் நிரந்தர ஓய்வு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த மூலையில வேணா போய் எப்படி வேணா தியானம் பண்ணுங்க. எவனும் சீண்ட கூட மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவ்வளவு அட்டென்ஷன், இவ்வளவு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, உங்களுடைய பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு கிடைக்குது. அந்த பதவி மட்டும் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா யூ ஆர் நத்திங். இததான் சொல்றது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பான் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிதான் இருக்கு இவருடைய நடவடிக்கை எல்லாம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் உண்மையான 56 இன்ச்சு யாரு, உண்மையான விஸ்வகுரு யாருன்னு.